கத்திரிக்காய் தட்டைப்பயிருக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தாப்படி ஒரு 3/4 கப்பு தட்டைப்பயிறு. தட்டைப்பயிரை வந்து நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு, ராத்திரியெல்லாம் ஊற வைக்க வேணும்னு அவசியம் இல்லை. சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது குக்கர் ப்ரெஷரில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பயிர் கூடயும் இந்த புளியையும் வேக வச்சுருவேன் ப்ரெஷரில். அப்போ அது நல்லா பிழிஞ்சு கிடைக்கும். அப்புறம் இந்த 2 கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு, உப்பு போட்டு, தண்ணி ஆட் பண்ணி இந்த காயை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கணும். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துருமே. இந்த காரமெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இந்த கத்திரிக்காய் தட்டைப்பயிறு அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரம் காய் வேகும். அதனால் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொருத்தரோட சௌகரியம். நான்லாம் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் டைம் சுருங்கி பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு. இப்போ இந்த காய் வேகிற கேப்பில் வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து தேங்காய், ஜீரகம் ஒரு ஸ்பூன் மாதிரி. அந்த நம்ம எத்தனை பேருக்கு பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்தபடி தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் நிறைய ஜீரகம் போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா அரைச்சிக்கணும், நல்லா மையாக அரைச்சிக்கணும் இந்த தேங்காவையும் ஜீரகத்தையும். அந்த அரைச்ச இதில் மையாக அரைச்சதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம் இருக்குன்னு ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டு ஒரு ஓட்டிக்கணும். அது ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது வெங்காயம், அதனால் கட் பண்ணிவிட்டு ஒரு திரும்பிக்கலாம். இப்போ காய் வெந்தாச்சு. கத்திரிக்காய், தக்காளி வந்து இப்போ நான் புளியும் போடுறதுனால, இந்த தக்காளி பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 1/2 தக்காளி தான் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன தக்காளி இல்லை என்கிட்ட, அதனால் இந்த 1/2 தக்காளி தான் போட போகிறேன். புளி நம்ம பிழிஞ்சு ஊற்றுறதுனால தக்காளி அப்படியே முழுசாக போட்டோம்னா அது கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். அதனால் நான் வந்து இந்த பெரிய தக்காளியோட 1/2 தான் எடுத்திருக்கேன். இன்னொரு இது என்னென்னா, நீளத்தில் தான் நான் மோஸ்ட்லி கட் பண்ணி போடுவேன். ஏன்னா அது தோல் அப்புறம் தூக்கி போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். சின்னதாக கட் பண்ணோம்னா அந்த தோல் அதோடு சேர்ந்துக்கும். தக்காளி தோல் அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் நீளமாக கட் பண்ணி போட்டுப்பேன் எப்போவுமே. இப்போ இந்த தக்காளி போட்டதுக்கப்புறமா நம்ம பயிறு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2 கத்திரிக்காவுக்கு 3/4 கப்பு இந்த பயிறு எடுத்தேன்னு சொன்னேன். அந்த பயிறு அந்த அளவுக்கு வேணான்னு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அதை விட கொஞ்சம் அளவு கம்மியாகவும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் அது. இப்போ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புளி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த புளி வந்து குக்கரில் இந்த பயிறு கூடயே வேக வச்சதுனால நல்லா பிழிஞ்சு அவ்வளவும் நல்லா பிழிஞ்சு எடுக்க முடிஞ்சது. யூஸ்வலாக நான் எப்போவுமே அப்படி தான் சாம்பாருக்கெல்லாம் பருப்பு வைக்கும் போது இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் புளியை வேக வச்சுருவேன். அப்போ அது வந்து நமக்கு நல்லா பிழிஞ்சு கிடைக்கும். இல்லைன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலும் அந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்க முடியும். இதெல்லாம் அம்மா பண்ணுறதை பார்த்துட்டு நானும் அதே மாதிரி யூஸ்வலாக பண்ணுறது உண்டு. எனக்கு சுத்தமாக வேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் இந்த புளி தண்ணியெல்லாம், அதுக்காக தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சதையும் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜீரகம் நல்லா மையாக அரைச்சிட்டு அதில் இந்த சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ஓட்டினதுக்கப்புறம் அந்த கலவை தான் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணது. அப்புறம் இந்த தேங்காயெலாம் அரைச்சி விட்டதுக்கப்புறமா மூடி வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஒரு மேகசினில் படித்தேன். அதனால் யூஸ்வலாக தேங்காய் வந்து ஆட் பண்ணால் நான் மூடி வைக்கிறதில்ல, அப்படியே கொதி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறது. இப்போ இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து கொடுக்கணும். மிளகாத்தூள் முன்னாடி போட்டாச்சு, காய் வைக்கும்போது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் முன்னாடி சேர்த்தியாச்சு. இப்போ அந்த தேங்காயெல்லாம் விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு, ஃபஸ்ட்டு காயில் உப்பு சேர்த்துவோம், அதுக்கப்புறம் இப்போ பயிறு தேங்காயெல்லாம் சேர்த்துனதுனால கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது இந்த பயிறு பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா நம்ம அடியில் வந்து அப்படியே இருந்ததுன்னா அடி பிடிச்சிடும், கரிஞ்சு போயிடும்.
அது தீஞ்சு போகாமல் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கறிவேப்பிலை இதில் இந்த கொதிக்கும் போதே போட்டு விட்ருக்கேன். தாளிக்கும் போது கறிவேப்பிலை சேர்த்தணும். இருந்தாலும் நான் என்னோடய எல்லா கறீஸ்லேயும் இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சம் கறிவேப்பிலை போடுவேன். அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கறிவேப்பிலை. அதுக்காக இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இனி இப்போ நமக்கு அதுக்கு தாளித்து விடுவோம். தாளிக்கிறது ஒன்றும் இல்லை, எண்ணெய் நம்ம எந்த சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வேணுன்னா காஞ்ச மிளகா போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகா போடலைன்னாலும் பரவாயில்ல, அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். நல்ல வாசனையாக இருக்குது குழம்பு. இந்த தேங்காய் ஜீரகத்தோட வாசனை, அப்புறம் கொத்தமல்லி தூளோடது எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நான் எல்லாம் டேஸ்ட் பண்ணேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. அப்போ நீங்களும் இதை பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.